அல்-ஃபஜர் விடியற் காலையின் மீது சத்தியமாக, பத்திரவின் மீது சத்தியமாக, ஒற்றை இரட்டை தொகையின் மீது சத்தியமாக, நிகழ்கின்ற இரவின் மீது சத்தியமாக, கேள்வி கணக்கு கேட்கின்றால் வந்தே தீரும். இதில் அறிவுடையோர் நம்பிக்கை அளிக்கக்கூடிய பெரிய ஒரு சத்தியம் இருக்கிறது. நபியை உயர்த்தத்தன்மை கொண்டு என்றும் அது மக்களை உமது இறைவன் எப்படி எதனை செய்தார் என்பது கவனிக்கவில்லையோ அவர்களைக் கொண்டு பலசாலிகளாக உலகத்தின் மக்கள் மீது எவரும் படிக்கப்படும். மேலும் சமூக மக்களை உனது இறைவன் எவ்வாறு வேதனை செய்தார் என்று நீர் கவனிக்கவில்லை. இவர்கள் பள்ளத்தாக்கில் மலைகளில் கலைந்து வசித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் இராணுவங்களுடைய ஃபிரௌன் இறைவன் இவ்வாறு வேதனை செய்தார் என்று தெரியவில்லையோ. இவர்களெல்லாம் பூமியில் வரம்பு நடந்தாக பூமியில் அவர்கள் அதிகமாகவே விசனம் செய்து கொண்டிருந்தனர். அதனால் இறைவன்கள் மீது வேதனையின் சாட்டையை கொண்டு அடித்தான். நிச்சயமாக உமது இறைவன் இந்த பாவிகள் வரவை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கா. ஆகவே இறைவன் மனிதனை சோதித்து அவனுக்கு அருள் புரிந்து அவனை மென்மையாக்கினான். என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தினான் என்று பெருமான் கூறுகிறான். ஆயினும் இறைவன் அவனை சோதித்து அவனுடைய பொருளை அவனுக்கு குறைத்து விட்டார். எனது இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டார் என்று கூறுகிறான். வீசாரல்ல, நீங்கள் அனாதைகளை கண்ணியப்படுத்தவில்லை, ஏழைகளுக்கு உணவும் வாழ்வாதாரமும் அளிக்கவும் இல்லை. அளிக்க யாரையும் தூண்டுவர பிறருடைய சொத்தை உங்கள் சொத்துடன் சேர்த்து குசித்து விடுகிறீர்கள். மிக்க அளவுக்கு அந்த பொருளை நேசிக்கிறீர்கள். அவ்வாறல்ல, பூமி தூள் தூளாக ஆகும் சமயத்தில் உமது இறைவன் வருவான். மாணவர்களும் அணிமணியாக வருவார்கள். நாளை பாவிகளுக்கு நரகம். பாவிகள் என் வாழ்க்கை ஏதாவது ஒரு நன்மை செய்திருக்க வேண்டாமா என்று புலம்புவார்கள். இந்நாளில் பாவிகளை அவன் செய்யும் வேதனை போல் பூமியில் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு செய்திருக்க மாட்டான். பாவிகளை அவன் கட்டுவதை பலமாக மற்ற எவனுமே கட்ட மாட்டான். எனினும் அந்நாளில் நல்லவர்களை நோக்கி நிம்மதி பெற்ற ஆசனவே, நீ இறைவனை கொண்டு திருப்தி அடைவாயாக. நீ அல்லாஹ்வின் நல்லடியார். என் சொர்க்கத்தில் நீ நுழைந்து விடு என்று கூறுவான்.